வணக்கம். அ இந்த பதிவு நான் எதுக்கு போடுறேன்னா, இப்ப ரீசென்ட்டா நான் அம் ஆனந்தியோட அ 3 வருஷம் முன்னாடி பண்ண வீடியோ இப்ப தான் பார்த்தேன் நான். அவங்களோட வீடியோஸோட ம் பெரிய ஃபேன் நானு. அ இப்ப தான் ரீசென்ட்டா நெறைய வீடியோஸ் பார்த்து, நெறைய புக்கு படிக்கிற ஆர்வம் வந்து இப்ப நெறைய படிச்சுன்னு இருக்கேன், கேட்டுன்னு இருக்கேன். அம் ஆனா, ஒரு வீடியோல அ இருந்த கன்டென்ட் வந்து என்ன கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிது. ரொம்பவே நெருடலா இருந்தது. அம் அத பத்தி அ கொஞ்சம் டீட்டெயில்டா பேசலான்னு தான் இந்த வீடியோ போடுறேன். அம் ஏன்னா, இப்ப ரீசென்ட்டா ஒரு புக்கு படிச்சேன். புக்கு கேட்டேன். அது வந்து பிக் மேஜிக்ன்னு எலிசபெத் கில்பர்ட் எழுதியிருக்காங்க. அதுல வந்து அவங்க சொல்றாங்க, ஒரு ஒரு ஐடியா வந்து உலகத்துல வந்து அம் அம் தன்ன அம் உருவாக்கிக்கணுன்றதுக்காக படைப்பாளிகளோட நெறைய நேரம் ட்ராவல் பண்ணும். அம் அந்த ஐடியா வந்து அம் அந்த ஐடியாவுக்கு முக்கியத்துவம் நம்ப குடுக்காம போனா, அது நம்பள விட்டு போயிடும். அம் அந்த மாரி ஐடியாக்குன்னு ஒரு வில் பவர் இருக்கு. அது அதுதான் உண்மையான படைப்பாளி. நம்பலாம் வந்து ஒரு வெஹிக்கிள் அப்படின்ற மாரி, ஒரு வெசல்ன்ற மாரி தான் அவங்க சொல்றாங்க. அது ரொம்ப உண்மையா பட்டது எனக்கு. அதனால இந்த இந்த ஐடியா என்ன விட்டு போறதுக்கு முன்னாடி, இந்த ஒரு பதிவ நான் பண்ணணுன்றதுக்காக இத பண்றேன். ஒரு விஷயம் ஏன் ஏன் என்ன பாதிச்சதுன்னா, இந்த திருக்குறள்ன்ற புக்கு வந்து அ புக்ல ரிவ்யூ பண்ணச்சே, அந்த ப்ரிவ்யூ ஆஃப் த வீடியோலயே வந்து அவங்க வந்து ஒண்ணு சொல்றாங்க. இந்த மாரி வாட்டெவர் இஸ் நாட் டெஸ்ட்ராய்டு பை பிராமின்ஸ் தே ட்ரை டு டிஸ்டார்ட் இட். அதாவது என்னன்னா, பிராமின்ஸால எத வந்து அழிக்க முடியலையோ, அத திரிச்சு விட்டுட்டாங்க. அப்படின்னு ப்ரிவ்யூல இருந்தது. என்னடா இப்படி சொல்றாங்க அப்படின்னு இருந்தது. பட் மெயின் கன்டென்ட்லயும் அத ரொம்ப சொல்றாங்க. அதுக்கு மேல வேற வந்து அம்பேத்கரும் இந்த மாரி தான் சொன்னாருன்னு ஏதோ இதே எக்ஸாக்ட் வேர்ட சொல்லல அம்பேத்கர். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரேஸ சொன்னதே ஒரு இங்கிலீஷ்காரன். இங்கிலீஷ்காரனே நம்மள வந்து பிரிச்சு ஆளணும்னு வந்தவன் தானே. அதுல எவன் அந்த மாரி அவன் சொல்றத நம்ப எப்படி எடுத்துக்க முடியும்? அம் அது ரொம்ப அத பத்தி ரொம்ப பேசிட்டு, இந்த புக்ல அது இருந்ததா? இல்ல இவங்களே அது சொன்னாங்களான்னும் எனக்கு ஒழுங்கா தெரியல. புக்ல இருந்திருக்கலாம். அம் அந்த அந்த புக்க படிக்கணுன்றதே இன்ட்ரெஸ்ட்டே இல்ல இப்ப எனக்கு. ஏன்னா, அம் இந்த மாரி நடந்ததுனால. அந்த புக்ல அப்படி இருந்திருந்தா கூட, அத ரிவ்யூ பண்ணச்சு, இவ்ளோ டைம் நீங்க எடுத்து சொல்றீங்கன்னா, அதுக்கு எடுத்திருக்க வேண்டாம். ஏன்னா, அது ரொம்ப டிசைசிவா படுறது. ஆல்ரெடி பிராமின்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு அம் சூழல் இல்ல, தமிழ்நாட்ல. ரொம்ப காலமா பிராமின்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இல்லாததுனால தான் நெறைய பேர் அம் தமிழ்நாட்ட விட்டும், கண்ட்ரிய விட்டும் வெளில போறோம். அப்படி இருந்தாலும் நாங்களும் தமிழர்கள் தான். தமிழ் பிடிக்கும். தமிழ் பாரம்பரியம் பிடிக்கும். நாங்களும் பார்ட் ஆஃப் த சொசைட்டி தான். சொசைட்டிக்கு நெறைய பேர் பெரியாழ்வார்லாம் எவ்வளவோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. தமிழ் லிட்ரேச்சருக்கும், அம் அக்ரிகல்ச்சருக்கும். ஸோ, ஒரு அதுக்கப்புறம் இவ்வளோத்தையும் சொல்லிட்டு, அவங்க வந்து சொல்றாங்க, இது வந்து ஒரு பர்ட்டிகுலர் கம்யூனிட்டிய ஹர்ட் பண்ணணுன்றதுக்காக சொல்லப்படல. அ அப்படி இப்படின்றாங்க. அப்படி நீங்க ஹர்ட் பண்ண வேணாம்னு நெனச்சிருந்தீங்கன்னா, அது சொல்லியிருக்கவே கூடாது. அப்படி சொல்லிட்டு, அத தூக்கி ப்ரிவ்யூலயும் போடுறீங்க. உங்களுக்கு வந்து வியூஸ மட்டும் தான் இன்கிரீஸ் பண்ணணுமா? இதோட விளைவுகள் என்னவா இருக்கும்? அப்படின்றத யோசிச்சீங்களா? ஏன்னா, நீங்க பாருங்க, இப்ப தலித்துக்கு எதிரா அம் அ அ அக்ரெசிவா இருக்கறது வந்து பிராமின்ஸ் கிடையாது. பிராமின்ஸ் வந்து இருக்கிற இடம் தெரியாம எங்கேயோ இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை உண்டு, இது உண்டுன்னு பயத்தோட இருக்காங்க. அவங்களுக்கு பெருசா ஒண்ணும் மதிப்பு கிடையாது. அவங்கள ஏளரமா பார்க்கறது தான் உண்மை. இப்ப எங்க எங்க
எங்க மாமா கூட பேங்க்ல ஒர்க் பண்ணாங்க. அவங்க அவங்க ஆஃபீஸ்ல ஒரு அ தலித் இருந்தாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைய செஞ்சிருந்திருந்தா ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. அவங்க என்ன பண்ணுவாங்க, "நான் வேலைய பண்ண மாட்டேன்." அப்படின்னு அதிகாரமா காலு மேல கால தூக்கி போட்டு, நீங்க என்ன என்ன பண்ணாலும் உங்க மேல நான் எப்படி திருப்புறேன் பாரு அத." அப்படின்னு எப்படி இது சாதி சண்டையா நான் மாத்துறேன் பாரு, அப்படின்ற ரைட் லாயலா சொல்ற மாரி தலித் நெறைய பேர் இருக்காங்க. இங்க இந்த தலித்ல முன்னுக்கு வந்தவங்க எவங்களும், அம் மத்தவங்கள முன்னுக்கு கொண்டு வந்தது கிடையாது. அவங்க இந்த ரிசர்வேஷன் யூஸ் பண்ணி, அம் ப்ராப்ளம் தான் குடுக்குறாங்க. ஈவன் இந்த அ இந்த புக்க எழுதின மீனா கந்தசாமியோட அம்மா கூட ஐஐடி மெட்ராஸ்ல நெறைய பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அம் எங்க என்னோட சிஸ்டர்ஸே 2 பேரும் அவங்க கிட்ட படிச்சாங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்களோட கிளாஸ் கேலிபர் அவங்க அவங்க அம்மா என்ன கேலிபர்ன்றத சொல்லியிருக்காங்க. எனக்கு மீனாவோட புக்ஸ நான் படிச்சது கிடையாது. அம் பட் என்னோட வருத்தம் என்னன்னா, பிராமின்ஸ பத்தி தேவையில்லாம அவதூறு சொல்லாதீங்க. இது ப்ரூவன் கிடையாது. ஒரு அம் இங்கிலீஷ்காரன் சொன்னது நம்ப எடுத்துக்க முடியாது. அதுவும் இல்லாம, நீங்க முதல்லயே சொல்றீங்க. இது மாரி இந்த திருக்குறள் ஒரு லிட்ரேச்சர் போரும். தமிழ் லிட்ரேச்சர் எல்லாத்தையும் அது அதுக்குள்ள அடக்கும் அப்படின்றது. அது எவ்ளோ திருக்குறள் எவ்ளோ வேல்யூபிள்ன்றது உலகத்துக்கே தெரியும். இப்போ எல்லாமே அதுக்குள்ள அடக்கம்னா, நூத்துக்கணக்கான நூட்கள் போனா என்ன? அது போணும்னு இருந்தது. விதி இருந்தது. இங்க பாருங்க, நான் ஒரு குழந்தைய இழந்தவோ. அந்த குழந்தை பிறக்கச்சேவே இறக்கச்சே நான் அதான் நெனச்சேன். நானும் என் ஹஸ்பண்டும் அத சொல்லி தான் தேத்தினோம். இப்படி ஒண்ணு நடக்கணும்னு இருந்தது, அப்படின்ற ஒரு இது இருக்கணும். எப்பயோ நடந்தத இப்ப கொந்தளிச்சு இருக்கிற பிராமின்ஸையும் ஒதுக்காதீங்க. ஏளனமா பார்க்காதீங்க. பிராமின்ஸும் பார்ட் ஆஃப் த கம்யூனிட்டி தான். தேவையில்லாம இந்த மாரி நெறைய சத்தம் போடுற, தலித்து சொல்ற பேச்ச கேட்காதீங்க. ஏன்னா தலித்துக்கு நேரடியா பிரச்சனை குடுக்கறது பிராமின்ஸ் கிடையாது. எல்லா ஜாதியிலயும் அ எல் எல்லா குணம் கொண்ட பீப்பிள் இருக்காங்க. அதனால தயவு செஞ்சு இந்த மாரி வீடியோ போடாதீங்க. அது வீடியோ போட்டிருந்தாலும் அத மாத்தி போடுங்க. இது இந்த வீடியோ அவங்க போட்டது, எனக்கு மனசுக்கு புடிச்ச அ அ ஆர்ஜே இந்த மாரி போட்டது, எனக்கு மனசு கஷ்டம் தான். அத நான் கமெண்ட் மூலமா சொன்னேன். இந்த வீடியோ மூலமாவும் பதிவு பண்ணிக்கிறேன்.